டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்லேயே ஒரு ஆல்காரிதம் எப்படி லேர்ன் பண்ண எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் சர்ச் அப்படின்னு நீங்கள் ஒரு அல்காரிதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் இல்லையா? இதில் வந்து ஒரு அரேல ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்கெட் வேல்யூ இருக்குது அப்படின்னா, அது எங்கே இருக்குது என்னோட அரேல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by 1 இண்டெக்ஸாக நம்ம சர்ச் பண்ணிட்டு போவோம். எந்த ஒரு இண்டெக்ஸில் அந்த வேல்யூ கிடைக்குதோ அந்த ஒரு இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் இந்த ஒரு சர்ச்சிங் அல்காரிதமோட இன்டென்ஷன் இல்லையா? இதில் வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு டைரெக்டாகவே அந்த ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரு. அதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற எலிமெண்ட் என்னாச்சு கடைசி இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த ஒரு அரேவோட சைஸ் வந்து 1 lakh இருக்குது அப்படிங்கும்போது நம்ம 1 lakh டைம்ஸ் இட்டரேஷன் பண்ணி அந்த ஒரு எலிமெண்ட்டை சர்ச் பண்ண வேண்டியது இல்லையா? ஸோ திஸ் இஸ் அவர் பெயின் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸில் அந்த ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அவர் பெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் அந்த ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அவர் பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு பைனரி சர்ச் அப்படின்ட்டு ஒரு அல்காரிதம் வந்துச்சு. இதில் வந்து நம்மளோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட் பண்ணுறதுனால நாம் வந்து ரேப்பிடாக வந்து 50% ஆஃப் த எலிமெண்ட்டுவே இட்டரேஷன்வே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பைனரி சர்ச்சோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னையே சார்ட் பண்ணுறதுனால இட் வில் டேக் சம் டைம் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஸோ இதுக்காக வேற ஒரு அல்காரிதம் எவால்வ் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அல்காரிதம் கற்றுக்கும் போது அந்த அல்காரிதம் எந்தக்கு எவால்வ் ஆச்சு, நம்ம ப்ரீவியஸ் அல்காரிதமோட பெயின் பாயிண்ட் என்ன, எந்த பெயின் பாயிண்ட்டும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் எவால்வ் ஆச்சு, ஒரு அல்காரிதம்லேயே ஒரு பாசிட்டிவான திங் என்ன, நெகட்டிவான திங் என்ன, இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இன்டர்வியூவில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், கோடிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், லைஃப் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் பேசிகிட்டே இருப்பேன். See you next video. கார்த்திக்.